நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோல்டு வாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கோல்டு வார் அப்படின்ற அந்த வேர்டை சொன்னோன்னே வந்துட்டு அந்த டேர்மே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக தெரியும். என்னது கோல்டு வார் அப்படின்னு. கோல்டு வார் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு பெர்னார்ட் பாரூச் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து காயின் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்ரலாக கோல்டு வார் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, யூஎஸ்ஏவுக்கும் ரஷ்யாவுக்கும் பீரியடாக ஒரு சர்டன் பீரியடில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் இன்டெரக்டாக வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு அகெயின்ஸ்டாக செயல்பட்டுக்கிறாங்க. அதாவது நேரடியாக மோதாமல் மறைமுகமாக மோதுறாங்க. அவங்களோட அலையஸ் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு வேண்டப்பட்ட நாடுகளை வந்துட்டு மோத விடுறது மூலயமா. இது இன்னொரு முக்கியமான வார்த்தையும் சொல்கிறாங்க. கோல்டு வார் அப்படின்றது வந்துட்டு ஐடியாலஜிக்காண்டி நடந்த வார். அதாவது கேபிட்டலிசமுக்கும் கம்யூனிசமுக்கும் ஆன ஐடியாலஜி தான் அடிப்படை இந்த கோல்டு வாருக்கு காரணம். அதாவது கோல்டு வார் வந்துட்டு என்ன அப்படின்ற டேர்ம் நம்ம சொல்லிட்டோம், மீனிங் சொல்லிட்டோம். ஒரு இன்டைரக்ட் ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப், மறைமுகமாக மோதுறது. எதுக்காண்டி மோதுறாங்க அப்படின்ற அந்த அடிப்படை வந்துட்டு பவர்க்காண்டி ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் தான் மோதுனதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த கோல்டு வார் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போர் அப்படின்றது இந்த கோல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அடித்தளம். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு கோல்டு வாருக்கு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே வந்துட்டு அது வரைக்கும் யூரோப் தான் வந்துட்டு யூரோப்பியன் நேஷன்ஸ், அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்புறம் ஜெர்மனி வந்துட்டு பயங்கர சூப்பர் பவராக இருக்கிறப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சோடனே அவங்களாம் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிடுறாங்க. பணம் எல்லாம் இல்லை, போரில் வந்துட்டு நிறையா செலவு பண்ணி இதாகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜெர்மனி வேறு வீழ்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கோல்டு வார் முடிஞ்சோடனே வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே வந்துட்டு ஒரு 2 கண்ட்ரிஸ் வந்துட்டு பயங்கரமான சூப்பர் பவராக எவால்வ் ஆகிறாங்க. ஒன்று வந்துட்டு யூஎஸ்எஸ்எஸ்ஆர், இன்னொன்று வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இந்த யூஎஸ்எஸ்ஆர் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்துட்டு எமர்ஜ் ஆயிருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1/6 ஆஃப் தி வேர்ல்டு லேண்ட் வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஈஸ்டர்ன் யூரோப் நீங்கள் பார்க்குறது இப்போ எல்லாமே வந்துட்டு அப்போ வந்துட்டு சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ இப்போது அந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு போலாண்ட், பல்கேரியா, ருமேனியா, யுகோஸ்லோவாக்கியா, செக்கோஸ்லோவாக்கியா, ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு கம்யூனிசம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு யூஎஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு, இந்தளவுக்கு கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அப்படின்னு. ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே சரி பிரச்சனை, இப்போ நம்ம வேற ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்ச மாதிரியே செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே வந்துட்டு ரஷ்யா ஓகே இனிமேல் இவனுக்கும் எனக்கும் தான் வந்துட்டு நேரடி போட்டி அப்படின்றத வந்துட்டு தெளிவாக்கிக்கிறாங்க. அவங்களும் தெளிவாக்கிக்கிறாங்க, இவங்களும் தெளிவாக்கிக்கிறாங்க. ஸோ முதல் வேலையாக வந்துட்டு ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனி வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்கல்ல, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு ஈஸ்ட் ஜெர்மனி வந்துட்டு ஏற்கனவே அவங்க கம்யூனிஸ்ட் நேஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்க போலாண்ட், செக்கோஸ்லோவாக்கியா, யூகோஸ்லோவாக்கியா, கிரீஸ் இதோட வந்துட்டு சேர்த்துட்டு வந்துட்டு ஈஸ்ட் ஜெர்மனியும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வர்றாங்க. ஸோ வெஸ்ட்லேருந்து எந்த வித இன்ஃப்ளூயன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பெர்லினை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பெர்லின் பிளாக்கேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கோல்டு வாரோட இனிஷியேஷன், அதாவது ஸ்டார்டிங் ஸ்பார்க். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு, அதாவது ரஷ்யாவை எதிர்த்து முன்னுதாரணமாக வந்துட்டு கேபிட்டலிஸ்ட்டுக்காக வந்துட்டு செயல்படுறதுல அமெரிக்கா வந்துட்டு முன்னின்று செயல்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், பிரிட்டன், அப்புறம் வந்துட்டு போர்ச்சுகல், ஸோ அந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் முழு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு 1949 வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்துட்டு இந்த நார்த் அட்லாண்டிக் நேஷன்ஸ் வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸோட வந்துட்டு சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நானும் எல்லா விஷயத்துலையுமே டிப்ளமேட்டிக்காகவும் மிலிட்ரியாகவும் ஒத்துமையாக இருக்கணும். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மள யாருக்கு பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு மற்றவங்க உதவணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இதை வந்துட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, கொரியா வந்துட்டு, நார்த் கொரியா வந்துட்டு அப்போ இருக்க சோவியத் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. சவுத் கொரியா வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக இருக்குது. அங்கே வந்துட்டு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை வந்துட்டு யூஎஸோட ஹெல்ப்பில் வந்துட்டு சவுத் கொரியா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா அந்த பிரச்சனை போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு ஈஸ்டர்ன் பிளாக் வெஸ்டர்ன் பிளாக்னு கிரியேட் ஆகி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1950s வந்துட்டு இந்த சைடு நார்த் கொரியா சவுத் கொரியான்னு பிரச்சனை வருது. ஸோ நார்த் கொரியாவில் வந்துட்டு ஒரு 1950 வந்துட்டு நார்த் கொரியா சவுத் கொரியா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ் ஹெல்ப்னால வந்துட்டு அந்த போர் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ்டாக முடிஞ்சுது. ஸோ சவுத் கொரியாவில் வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ அடுத்து வந்துட்டு 1954 வந்துட்டு வியட்நாமில் வந்துட்டு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டோட, ஃப்ரான்ஸ் காலனியாக இருந்தது தான் வியட்நாம். ஸோ அந்த ஃப்ரான்ஸ் இது வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நான் பேங்க்ரப்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்றப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஃப்ரான்ஸோட கலோனியல் கவர்மெண்ட் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அங்கே இருக்க லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் படி நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம்னு சொல்லி பிரிக்கிறாங்க அங்கே இருக்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி. ஸோ நார்த் வியட்நாம் வந்துட்டு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வருது. சவுத் வியட்நாம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு
கேபிட்டலிஸ்ட் யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வருது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கப்போ கடைசியில் 1970s வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வியட்நாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருது. கம்யூனிஸ்ட் வியட்நாமாக தான் வந்துட்டு எவால்வ் ஆகி வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு இடையில ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெயின்டு ஒரு இன்சிடென்ட், அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 1962 நடந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸை ஒவ்வொரு சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு யூரோப்பில், இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே நார்த் கொரியா, சவுத் கொரியாவில், இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே வியட்நாம் பக்கம். ஸோ இதனால வந்துட்டு நிறைய ட்ரீட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அமெரிக்கா வந்து சைன் பண்ணுறாங்க. நேட்டோ சைன் பண்ண மாதிரி வந்துட்டு சென்டோ, அதாவது சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸை வச்சுட்டு சென்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு சீட்டோ அப்படின்ற ஒன்று சைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பிலிப்பைன்ஸ் இருக்காங்க, தாய்லாந்து இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி ஆஸ்திரேலியா இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு அலையன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் தான் ரெண்டு கண்ட்ரியுமே மிசைல்ஸ் டெவலப்மெண்ட்ஸ், ஆர்ம்ஸ் ரேஸ் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயம் தான் வந்துட்டு 1962 கியூபன் மிசைல் கிரைசிஸ் வருது. கியூபாவில் வந்துட்டு அப்போது கம்யூனிசமோட தாக்கம் இருந்தாலும் ரஷ்யா வந்துட்டு அதாவது கியூபா வந்துட்டு நாங்கள் யாரையுமே வெளியே விட மாட்டோம். சேகுவாராம், ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்துட்டு நாங்கள் எங்கள் நாட்டு நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் இருப்போம், யாரையுமே இது பண்ணி சார்ந்ததில்லை, நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வேறு லெவலில் இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு நியூட்ரலாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்த நியூட்ரலாக இருக்கிறத வந்துட்டு ரஷ்யா சாதகமாக பயன்படுத்திட்டு அமெரிக்கானால உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்ற பேரில் வந்துட்டு எப்படியோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அங்கேருந்து இங்கே மிசைல்ஸை கொண்டு வந்து, நியூக்ளியர் மிசைல்ஸை கொண்டு வந்து கியூபாவில் வந்துட்டு டாஜ் பண்ணிடுறாங்க. டாஜ் பண்ணி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக போயிடுது. ஸோ அமெரிக்காவில் இதுக்கு பெரிய ஒரு நியூக்ளியர் வார் வரும்பா ரெண்டு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்க சமயம் வந்துட்டு ஜான் எஃப் கென்னடி வந்துட்டு அப்போ தான் அங்கே யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 7th நியூக்ளியர் ஃப்ளீட்டை வந்துட்டு கியூபாவை நோக்கி அனுப்புறாரு. ஸோ ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு பயங்கரமான விபரீதமான முடிவில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னோடனே ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மிசைல்ஸ் வந்துட்டு பின்வாங்கி எடுத்துக்கிறோம், கியூபாவிலேருந்து எடுத்துக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு கியூபாவை இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து கியூபாவை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது வாங்கிக்கிறாங்க, ஒரு எப்படி உறுதி இதை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அமெரிக்கானால கியூபாவுக்கு ஆபத்து இருக்கலாம் அப்படின்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்துட்டு ரஷ்யா வந்து கியூபாவுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ 1970s வந்துட்டு வியட்நாம் வந்துட்டு ஒன்றாகுது. ஸோ அதுக்கப்புறமா அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து நியூக்ளியர்லி டெவலப்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குது, நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டோன்னா வந்துட்டு பயங்கரமான சேதம் நடக்கும். ரெண்டு பேருமே நியூக்ளியர்லி பவர்டு நேஷன். ஸோ இந்த மாதிரி பெரிய விளைவுகள் இனிமேல் எதுவுமே சந்திக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு சால்ட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் ட்ரீட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலாக வந்துட்டதுனால ஓரளவு வந்துட்டு எந்த இதுலையுமே டேரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சோவியத் யூனியனோட பொருளாதாரம் ரொம்பவே வந்துட்டு மோசமான நிலையில், அதாவது இவங்க வந்து கம்யூனிசம் அப்படின்ற ஒன்று வந்து இங்கே தான் ஃபெயில் ஆச்சு அப்படின்றது நிறுவனமாய் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒருத்தவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எக்கானமிக் ப்ராப்ளம் எது வந்தாலுமே வந்துட்டு மீண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் சோவியத் யூனியன் வந்துட்டு அந்த இதில் வந்து அந்த விஷயத்தில் வந்துட்டு ஏமாந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனை வருது, குழப்பம் வருது, நெருக்கடி வருது. ஸோ சோவியத் யூனியன் கீழே இருக்கிற ரிப்பப்ளிக் நேஷன்ஸ், அதாவது கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி நிறையா நேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு 1991 நினைக்கிறேன் அது வந்து பிரேக்கப் ஆஃப் சோவியத் யூனியன் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து கோல்டு வார் முடிவுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்துட்டு சால்ட் ட்ரீட்டி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்கப் ஆஃப் தி சோவியத் யூனியன் சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து சைனா வந்து ஸ்டார்டிங்கில் கம்யூனிஸ்ட் சைனீஸ் கவர்மெண்ட் வந்து நேஷனலிஸ்ட் தாய்வான் கவர்மெண்ட்டோட வந்துட்டு போட்டி போட்டு ஆட்சியில் யார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தது. பட் ஆனால் 1949 கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் 1917 வந்துட்டு அதே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டு ரஷ்யாட்ட சப்போர்ட் பண்ணுறதை வந்து பேக் அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சைனாவிலையும் நிறையா சேஞ்சஸ் நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் அலைன்டு பாலிசி அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப தீவிரமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் 1970s அப்புறம் வந்துட்டு நான் அலைன்டு பாலிசி தான் சொல்லிட்டு சோவியத் யூனியனோட ரொம்பவே க்ளோஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு பங்களாதேஷ் லிபரேஷன் வாராக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த வாராக இருந்தாலும் சரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு நான் அலைன்டு ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பேரை இந்த இதை வந்துட்டு டேக் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். இன்னொரு முக்கியமான டாபிக் பார்க்கணுன்னா கோல்டு வாருக்கு அப்புறம் வந்துட்டு பிரேக்கப் ஆஃப் தி சோவியத் யூனியன் அப்படின்றது முக்கியமான விஷயம். கோல்டு வாருக்கு முன்னாடி வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி அப்படின்றத வந்துட்டு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.